ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்டுட்ருக்கிறது ஜஸ்ட் அபவுட் எனிதிங்கோட தமிழ் பாட்காஸ்ட். ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி டீப் சீக் அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து என் காதில் வந்து ரொம்ப அடிபட்டுச்சு. அது வந்து ஒரு சைனீஸ் பேஸ்டு ஏஐ ப்ராடக்ட் அப்படின்ற விஷயம் மட்டும் எனக்கு தெரியும். பட் ஆனால் அதை பற்றி நான் ரொம்ப ரிசர்ச்சும் பண்ணல, கண்டுக்கல, அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த வீக் மண்டே அன்னைக்கு நான் வந்து ஆஃபீஸ் போகும்போது ஒரு 10-10:30 போல் நான் வந்து காஃபி குடிக்கிறதுக்காக லாபிக்கு போனேன். லாபியில் வந்து ஒரு டிவி இருக்கும். அப்போ டிவியில் வந்து அந்த ஸ்டாக் மார்க்கெட் நியூஸ்லாம் ஓடிட்டு இருந்தது. அப்போ பார்த்தா அந்த டீப் சீக்கோட இம்பாக்ட்னால நிறைய கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ் வந்து பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று போயிட்டு இருந்தது. எஸ்பெஷலி ஏஐ பேஸ்ட் கம்பெனிஸ், சிப் பேஸ்ட் கம்பெனிஸ், அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் பயங்கரமாக அடி வாங்கியிருந்தது. அதில் வந்து முக்கியமான ஒரு கம்பெனி என்னென்னு பார்த்தீங்கன்னா என்விடியா வந்து ஒரு லீடிங் சிப் மேக்கர். அவங்க வந்து அவங்களோட ஸ்டாக் வந்து ஒரு 20% என்னமோ டவுனாக இருந்தது. அண்ட் தென் அன்னைக்கு முடிவில் பார்த்தீங்கன்னா தி ஹேட் அ லாஸ் ஆஃப் அபவுட் $450 பில்லியன் என்னமோ மார்க்கெட் வேல்யூவில் லாஸ் அவங்களுக்கு இருந்தது இந்த டீப் சீக்னால. ஸோ என்னடா இது ஒரு புது ப்ராடக்ட் வந்ததுக்கு இவ்வளோ இம்பாக்ட் அப்படின்னு யோசிச்சிட்டே வந்து நான் வந்து என் டெஸ்க்கு போனேன். அண்ட் டெஸ்க்கு போனதுக்கப்புறம் ஆஃபீஸ்லேருந்து நிறைய மெயில்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி டீப் சீக் வந்து ஒரு கேம் சேஞ்சர், அது வந்து பயங்கரமாக எல்லாத்தையும் மாற்ற போகுது அப்படின்ற மாதிரி ஒரு மெயில்ஸ்லாம் வந்துட்டு இருந்தது. யூஸ்வலாக ஆஃபீஸ் மெயிலில் அந்த மாதிரிலாம் வராது, பட் அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சரி என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நெட்டில் படிக்க போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று வந்து எனக்கு ஃபார்வர்ட் பண்ணாங்க என்னோட ஆஃபீஸ் மெயிலில் கூட. டீப் சீக்னா என்ன, அது வந்து எதனால் வந்து அது ஒரு கேம் சேஞ்சர், அது எப்படி வந்து அது காம்படிட்டர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து ஒரு லேமனுக்கு சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் அது. அண்ட் அதை நான் படித்தேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அது வந்து உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் இன்னைக்கு இந்த பாட்காஸ்ட் வந்து அவசரமாக பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி முதல்ல வந்து ஏஐ அப்படின்னா என்ன, நம்ம காமன் பீப்புள்களோட சொல்லிடலாம். ஏஐ வந்து ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை, அந்த ஒரு ரோபாட் மாதிரி தான். எப்படி வந்து நம்ம படத்தில் பார்க்குற மாதிரி ஒரு ரோபாட் கிட்ட வந்து நம்ம நிறைய விஷயம் கேட்டால் அது நம்மளுக்கு எல்லாம் பண்ணும்ல, அதே மாதிரி தான் இந்த ஏஐ மாடல்லாம். ஆனால் இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு ஒரு சாஃப்ட்வேர், ஒரு டூல் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஏஐ மாடல்கிட்ட போய் நீங்கள் வந்து என்ன விஷயம் கேட்டாலும் அதை வந்து நம்மளுக்கு சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து தயிர் சாதம் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து நம்மளுக்கு வந்து அது ஒரு மெனுவை வந்து என்ன கண்டுபிடிச்சி கொடுக்கும். அதே மாதிரி கிட்ட போய் எனக்கு சில்க் ஸ்மிதா கூட ஒரு ஃபோட்டோ வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஃபோட்டோவை கேட்கும். அதை கேட்டு அதை சில்க் ஸ்மிதா ஃபோட்டோவை எடுத்து ஒரு ஃபோட்டோ போட்டு உங்களுக்கு வந்து ஃப்ரேம் போட்டு உடனே கொடுத்துரும். அதே மாதிரி வந்து எனக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் வேணும் ஆஃபீஸில் அப்படின்னு கேட்டிங்கனாலும் அது வந்து நீங்கள் என்னெல்லாம் பாயிண்ட்ஸ்லாம் அந்த ப்ரெசன்டேஷனில் போடலாம் அப்படின்னு அதுவே வந்து உங்களுக்கு சொல்லிவிடும். நீங்கள் டாபிக் கொடுத்தீங்கன்னா அந்த அதை வச்சு நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷனை போட்டு டக்குன்னு அப்படியே போயிடலாம். ஸோ பேசிக்காக அது ஒன்றும் இல்லை, ஒரு ஹியூமன் இன்ட்ராக்ஷன். நீங்கள் எப்படி வந்து ஒரு மனுஷன் கூட பேசுவீங்களோ அதே மாதிரி வந்து அந்த ஏஐ மாடல் கூட நீங்கள் பேசலாம். பேசி உங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ அதை வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா அது வந்து அந்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதை பண்ணுறதுக்கு இந்த ஏஐ மாடல்ஸ்க்கு நிறைய டேட்டா தேவை. டேட்டானா இன்ஃபர்மேஷன் தேவை. அந்த இன்ஃபர்மேஷன் வந்து அது வந்து பல இடத்துலேருந்து சேகரித்து வச்சுருக்கோம். அண்ட் நீங்கள் டக்குன்னு கேட்ட உடனே அதை என்ன பண்ணணும்னா அந்த இன்ஃபர்மேஷன்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்து டக்குன்னு ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் கொடுத்துரும். இதை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு கெப்பாசிட்டி, கம்ப்யூட் கெப்பாசிட்டி தேவை. அது வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய ஊர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஊருக்கு வந்து நீங்கள் பவர் சப்ளை கொடுக்குறீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். அந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வந்து கரண்ட் போகும். அப்புறம் வந்து நிறைய சின்ன சின்ன போல்ஸ்லாம் இருக்கும், அது வழியாக போகும்ல. அந்த மாதிரி இந்த டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து அதை ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறதுக்கு அதுக்கு நிறைய கெப்பாசிட்டி தேவை. ஸோ அதுதான் வந்து ஒரு பவர் பிளான்ட் மாதிரி அவங்க என்ன வச்சுருப்பாங்கன்னா நிறைய ப்ராசஸர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அதை வச்சு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம கேட்குற இன்ஃபர்மேஷன் டக்குன்னு ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இந்த கம்ப்யூட் பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். 100 மில்லியனுக்கு மேலே ஆகும். அண்ட் தென் அந்த டேட்டா சென்டர் ரன் பண்ணுறதுக்கு வந்து பயங்கர காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ அதனால சிப்ஸுமே வந்து ரொம்ப ரொம்ப ஏன்னா சொஃபிஸ்டிகேட்டட் சிப்ஸ் வேணும், டக்குன்னு ப்ராசஸ் பண்ண சிப்ஸ் வேணும். ஸோ அதுவுமே வந்து பயங்கர காஸ்ட்லியான ஒரு விஷயம் அப்படின்றது தான் இது வரைக்கும் நடந்துருக்கு. ஸோ இப்போ இதில் வந்து இந்த ஏஐ மாடல்ஸ் வந்து நிறைய பெரிய கம்பெனிஸ் தான் பண்ணிருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து மைக்ரோசாஃப்ட், கூகுள், அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் ஏஐ அப்படின்னு ஒரு கம்பெனி. ஸோ இவங்கெல்லாம் வந்து அவங்க ஒரு ஏஐ மாடல்ஸ் பில்ட் பண்ணி வந்து இந்த இன்டர்நெட்டில் விட்டுருவாங்க. அதை வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ராடக்டாகவும் வாங்கிக்கலாம், இல்லை ஃப்ரீ வெர்ஷனும் இருக்கா, நம்ம அதில் வந்து லிமிடெட் கெப்பாசிட்டி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்து ஏன் இந்த டீப் சீக் வந்து ஒரு கேம் சேஞ்சர், அவங்களோட இன்னோவேஷன்ஸ்லாம் ஏன் ரொம்ப மைண்ட் ப்ளோயிங்காக இருக்குது அப்படின்றத ஒரு சிம்பிள் டேர்ம்ஸில் நான் படித்ததை வச்சு ஒரு 4-5 பாயிண்ட்ஸில் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அது தப்பா ரைட்டா அப்படின்றத எனக்கு தெரியல. நீங்களும் உங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள், உங்களோட இன்சைட்ஸை நீங்கள் வந்து எனக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம எல்லாம் சேர்ந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நார்மல் ஏஐ மாடல்ஸை வந்து ட்ரெயின் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படின்னா அந்த பெரிய கம்பெனிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ ட்ரெயின் பண்ணதுக்கே வந்து காஸ்ட் வந்து எனக்கு $100 மில்லியன் மேலே ஆகும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து பெரிய பவர் பிளான்ட் மாதிரி ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி பெரிய டேட்டா சென்டர் தேவை. அதில் வந்து எக்ஸ்பென்சிவ் சிப்ஸ்லாம் தேவை. அப்போ தான் என்னால் வந்து டக்குன்னு ஃபாஸ்ட்டாக ப்ராசஸ் பண்ண முடியும்.
ஸோ அதோட காஸ்ட் வந்து ரொம்ப அதிகம் அந்த மாதிரி வந்து இந்த பெரிய கம்பெனிஸ்லாம் சொல்லியிருந்தாங்கல்ல. அப்போ வந்து DeepSeek வந்து என்ன சொன்னுச்சுன்னா, ஓகே நீ பண்ணுற அதே விஷயத்த நான் வந்து ஒரு 5 மில்லியனில் ட்ரெயின் பண்ணால் நீ என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டுச்சு. கேட்டது மட்டும் இல்லாமல் அவங்க அதை ஆக்சுவலி பண்ணியும் காமிச்சிட்டாங்க. அண்ட் அவங்களோட மாடல்ஸோட அவுட்புட் வந்து ChatGPT அந்த மற்ற மாடல்ஸோட ரொம்ப காம்படேட்டிவாக இருக்குது, ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது. அண்ட் இட்ஸ் அ கேம் சேஞ்சர். அதாவது பெரிய பெரிய கேம் சேஞ்சர். நான் ஏன் அப்படின்றது வந்து நான் பின்னாடி சொல்கிறேன். அப்புறம் வந்து இன்னொன்று என்ன பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த DeepSeek வந்து அவங்க பண்ணுற மற்ற கம்பெனிஸ் பண்ணுற விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணாமல் ஓகே ஃபண்டமெண்டலாக நம்ம இதை வேறு எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கிரவுண்ட் அப்பாக வந்து யோசிச்சாங்க. அப்போ வந்து அவங்க என்ன ஒரு ஐடியா வந்ததுன்னா, ஓகே ட்ரெடிஷ்னல் மாடல்ஸ் வந்து டெசிமல்ஸை வந்து 32 நம்பர்ஸை வந்து 32 டெசிமல் பிளேஸஸ் ஸ்டோர் பண்ணுறாங்க. அண்ட் அது ஆக்குபைஸ் மோர் மெமரி. பட் DeepSeek என்ன பண்ணுச்சுன்னா, ஓகே என்னால் வந்து 8 டெசிமல் பிளேசஸ் வச்சே வந்து அக்யூரேட்டான ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியும். அப்படி பண்ணுறதுனால நான் வந்து 75% மெமரி கம்மியாக வந்து எனக்கு தேவைப்படுது. அது வந்து ஒரு பிக் இம்பேக்ட் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு விஷயம். அண்ட் இன்னொன்று வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ட்ரெடிஷ்னல் AI மாடல்ஸ் எப்படின்னா அவங்க வந்து ஒரு LKG UKG மாதிரி தான் ரீட் பண்ணுவாங்க. அதாவது இப்போ கேட் சேட் ஆன் த வால் அப்படின்னா அவங்க எப்படி ரீட் பண்ணுவாங்க, அந்த கேட் சேட் ஆன் த வால் அந்த மாதிரி ஒவ்வொரு வேர்டாக ப்ராசஸ் பண்ணி சங்க் பண்ணி தான் அவங்க வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆனால் DeepSeek என்ன பண்ணுதுன்னா, ஓகே என்னால் வந்து ஒரு ஹோல் ஃப்ரேஸே அந்த சென்டென்ஸே என்னால் ரீட் பண்ண முடியும். பட் அதை வந்து என்னால் வந்து 2 மடங்கு ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். ப்ளஸ் 90% அக்யூரஸியோட என்னால் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பண்ணி காமிச்சிருக்கேன். அண்ட் that's வெரி சிக்னிஃபிகன்ட். ஏன்னா நம்ம வந்து பில்லியன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸை வந்து அவங்க வந்து ஹேண்டில் பண்ண போகிறாங்க அந்த AI மாடல்ஸ்லாம். அப்போ வந்து இந்த ஸ்பீடு இந்த அக்யூரஸி வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் இன்னும் கிளியராக அவங்க என்ன பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து தே பில்ட் அன் எக்ஸ்பர்ட் சிஸ்டம். அதாவது இன்ஸ்டெட் ஆஃப் ஒரே ஒரு AI மாடல் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கிற மாதிரி இல்லாமல், அதாவது நானே ராஜா, நானே மந்திரி, நானே டாக்டர், நானே லாயர், நானே இன்ஜினியர் அந்த மாதிரி இல்லாமல் அவங்க வந்து ஸ்பெஷலைஸ்ட் எக்ஸ்பர்ட்ஸ் ஒரு விஷயத்துக்கு வச்சுருக்காங்க. அது வந்து எப்போ தேவைப்படுதோ அப்போ மட்டும் நீங்கள் கூப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு மெக்கானிசம் வந்து பில்ட் பண்ணினாங்க. அது வந்து பயங்கரமான ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய டீம் வச்சுருக்கீங்க. இப்போ அந்த டீம் ஆஃப் பீப்புள் வச்சுருக்கீங்க. அந்த டீமில் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்பர்ட்டோட வேலை தேவைப்படுதுன்னா அவங்கள மட்டும் நீங்கள் வந்து கூப்பிட்டு அவங்க வேலையை பண்ணி முடிச்சுட்டு அவங்க போய் பேசாமல் போயிடுவாங்க அந்த மாதிரி. ஸோ தட் வாஸ் ஆக்சுவலி a significant thing. ஸோ இப்போ இதெல்லாம் பண்ணதுனால என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the results are actually mind blowing. ட்ரைனிங் காஸ்ட் வந்து கம்பேர்ட் டு அதர் கம்பெனிஸ் 100 மில்லியன்லேருந்து 5 மில்லியன் ஆயிருக்கு. நம்ம ஏற்கனவே அதை பற்றி சொன்னோம். அப்புறம் வந்து இந்த ப்ராசஸர்ஸ் நீடட் வந்து 100,000லேருந்து 2,000க்கு கம்மியாக இருக்குது. தட்ஸ் வெரி வெரி சிக்னிஃபிகன்ட். அப்புறம் API காஸ்ட் வந்து 95% சீப்பராக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன மேஜராக அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி AI மாடல்ஸை வந்து நார்மல் கேமிங் ப்ராசஸர்லேயே நம்மளால் ரன் பண்ண முடியும். இதுக்கு வந்து இந்த பெரிய டேட்டா சென்டர் டைப் ஸ்பெஷலைஸ் சிப்ஸ்லாம் தேவையில்லை. அந்த மாதிரி வந்து அவங்க வந்து ஒரு விஷயத்த ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் தட் ஆர் ஆக்சுவலி மைண்ட் ப்ளோயிங். பட் நீங்கள் நினைக்கலாம், ஓகே இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, பட் இதில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், ஏதாவது கேட்ச் இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். பட் அவங்களோட கோடு வந்து ஆக்சுவலி இட்ஸ் ஓப்பன் சோர்ஸ், பப்ளிக்காக அவைலபிளாக இருக்குது. யார் வேணால் வந்து போய் பார்க்கலாம். அண்ட் தே ஹவ் ஆல்சோ பப்ளிஷ்ட் பேப்பர்ஸ் அபவுட் இட். ஸோ அதை வந்து நம்ம படித்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் நாள் போக போக நிறைய ரிசர்ச் பண்ணி அதில் இருக்கிற ப்ரோஸ் கான்ஸ்லாம் நம்ம வெளியே வரும். ஸோ நம்மளுக்கு இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது. இப்போ என்ன இதெல்லாம் பண்ணிட்டாங்க, ஓகே மைண்ட் ப்ளோயிங்காக இருக்குது. இப்போ என்ன ஏன் இது வந்து ஒரு பெரிய விஷயமா பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? ஏன்னா இப்போ வந்து இந்த DeepSeek வந்து இந்த பெரிய கம்பெனிஸோட மாடல் வந்து ஆக்சுவலி பிரேக் பண்ணுது. அதாவது ட்ரெடிஷ்னலாக என்ன வந்து சொல்லி வச்சுருந்தாங்கன்னா, ஓகே பெரிய கம்பெனிஸால தான் வந்து இந்த AI மாடல்ஸ்லாம் பில்ட் பண்ண முடியும், அதை பண்ணணும்னா நிறையா காசு தேவைப்படும், அதை பண்ணுறதுக்கு வந்து நிறைய பெரிய டேட்டா சென்டர் தேவைப்படும், நிறைய பெரிய சிப்ஸ் தேவைப்படும், அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. பட் அதெல்லாம் வந்து தேவையில்லை அப்படின்ற மாதிரி வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்துச்சுக்கோங்களேன், இந்த என்டையர் DeepSeekோட கம்பெனியோட டீமே வந்து மொத்தமாக 200 பேரோ என்னமோ தான். அண்ட் இவங்க அந்த கம்ப்யூட்டருக்கு பண்ண காசு இருக்குல்ல, அந்த 5 மில்லியன், அந்த காசு வந்து இந்த மெட்டா மாதிரி கம்பெனியோட சில டீமோட ஒரு காம்பன்சேஷனே வந்து அவ்வளோ இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது காம்பன்சேஷன் சேலரி அதுவே அவ்வளோ இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க டிஃப்ரென்ஸ் என்னன்ட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து பெரிய விஷயம்தான். ஸோ இது வந்து ஒரு கிளாசிக் டிஸ்டப்ஷன் ஸ்டோரி தான். அதாவது நிறைய பேர் வந்து கண்டுபிடிச்சி போயிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து இருக்கிற விஷயத்த எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அப்போ புதுசாக ஒருத்தவங்க உள்ளே வருவான். உள்ளே வந்து நீ பண்ணுற எல்லாத்தையும் நான் எப்படி கலைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக வேறு மாதிரி ஒன்று யோசிச்சு பண்ணுவான். அதுதான் இந்த DeepSeek அப்படின்ற விஷயம் தான். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் த்ரோயிங் மோர் அண்ட் மோர் ஹார்ட்வேர்
அண்ட் கிரியேட்டிங் திஸ் ஏஐ மாடல்ஸ். இவங்க என்னன்னா என்னால் வந்து கம்மியான ஹார்ட்வேரில் பண்ண முடியும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அண்ட் இதனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏஐ டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப ஆக்சசிபிள், எல்லாராலையும் பண்ண முடியும். பெரிய கம்பெனி மட்டும் இல்லாமல் சின்ன கம்பெனியும் பண்ண முடியும் அப்படின்றத இதை வந்து ப்ரூவ் பண்ணிருக்கு. காம்படிஷன் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆக போகுது. பிகாஸ் நிறைய கம்பெனிஸ் வந்து படையெடுத்து வர போகிறாங்க. இப்போ இந்த இருக்கிற 4-5 கம்பெனி தவிர நிறைய பேர் வர போகிறாங்க. ஸோ தட் இஸ் ஆக்சுவலி குட் திங் ஆஸ் கன்சியூமர்ஸ். பிகாஸ் நம்மளுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்மளுக்கு இருக்க போகுது. ஸோ நம்ம நிறைய ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஹார்ட்வேர் ரெக்குவயர்மெண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி ரொம்ப சீப்பாக இருக்க போகுது. ஸோ இதெல்லாம் வந்து பெரிய அட்வான்டேஜஸ். ஸோ என்ன பேசிக்கிறாங்க எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு பெரிய இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னன்னா, எப்படி வந்து பிசிஸ் வந்து ஒரு பெரிய ரெவல்யூஷனை உருவாக்குச்சோ அந்த மாதிரி இந்த டீப்சீக் வந்து ஒரு பெரிய ரெவல்யூஷனை உருவாக்க போகுது. ஸோ இதனால நிறைய விஷயங்கள் இனிமேல் மாறப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் டைம் தான் சொல்லும் இது உண்மையா பொய்யா எப்படின்ட்டு, என்ன மாதிரி மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்ட்டு. பட் ஒன்று மட்டும் ரொம்ப ரொம்ப தெளிவாக தெரியுது. அப்படி என்னன்னா, ஏஐ இஸ் கோன் பி மோர் அண்ட் மோர் ஆக்சசபிள். அதை வந்து போகிறதில்ல, இட்ஸ் ஹியர் டு ஸ்டே. ஸோ அதனால் நம்ம அதை விட்டு தள்ளி போகிறது வந்து எந்த பயனுமே இல்லை. அதே மாதிரி அதனால் நம்ம வேலை போயிடும் அந்த மாதிரி எந்த பயமும் இருக்கிறதும் வந்து தேவையில்லாததான். நம்மளோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு நம்ம இந்த ஏஐலாம் வந்து எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம அதை லெவரேஜ் பண்ணி நம்ம வந்து முன்னுக்கு போகலாம் அப்படின்றத வந்து நம்ம கற்றுக் கொடுக்கறது வந்து நம்மளோட கடமையாக நான் வந்து பார்க்குறேன். ஸோ கண்டிப்பாக அது ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். அண்ட் லாஸ்ட் அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து என்னென்னா, இப்போ எப்படி டீப்சீக் வந்து ஒரு விஷயத்த வந்து அப்படியே தலைகீழாக மாற்றி யோசிச்சு வேற மாதிரி பண்ண ட்ரை பண்ணுச்சோ, நம்மளும் மற்றவங்க பண்ணுற விஷயத்தையே ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியம்லாம் இல்லை. சில சமயங்களில் சில விஷயத்த வந்து நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்து யோசிச்சு வேற மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சோன்னா கண்டிப்பாக நிறைய ஐடியாஸ் வரும் அப்படின்றதான் இது வந்து ப்ரூவ் பண்ணிருக்கு. ஸோ அது வந்து நம்மளுக்கும் நம்மளோட கிட்ஸ்க்கும் நம்ம லைஃப்பில் ப்ரொஃபஷனலாக எல்லாத்தையுமே வந்து நம்ம கண்டிப்பாக கற்றுக் கொடுக்குறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ இந்த டீப்சீக் மாதிரி கம்பெனிஸ் வந்து இந்த பெரிய பிளேயர்ஸ் வந்து கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்றது உறுதியாயிடுச்சு. பட் எவ்வளோ சீக்கிரம் வந்து டிஸ்ட்ரப்ஷன் நடக்க போகுது அப்படின்றது தான் இன்னும் தெரியல. அதாவது எவ்வளோ சீக்கிரம் இன்னும் நிறைய கம்பெனிஸ் வரப்போகுது, இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் உருவாக்க போகுது அப்படின்றது நம்மளுக்கு இன்னும் வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். பட் ஒன்று மட்டும் நிச்சயம், இன்னும் கொஞ்ச நாளில் இந்த இன்னோவேஷன்ஸ்லாம் அந்த பெரிய கம்பெனிஸும் கண்டிப்பாக ஆல்ரெடி இன்கார்பரேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க, ஆர் இன்கார்பரேட் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு சேஞ்சஸ் வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் தென் டீப்சீக்கோட அக்யூரசி பற்றி நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் இன்னும் தெரிய வரும். ஆல்ரெடி நிறைய ரிப்போர்ட்ஸ் நான் பார்க்குறேன் வந்து அது அவ்வளோ அக்யூரேட்லாம் இல்லை. சில விஷயங்கள்ல வந்து ரொம்ப 30% இருக்கிற மாதிரிலாம் நான் பார்க்குறேன். பட் அது எவ்வளோ அக்யூரேட்டு அதெல்லாம் மேட்டர் இல்லை. பட் அவங்க பண்ண இந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு கேம் சேஞ்சிங் விஷயம் தான். அண்ட் அது வந்து நிறைய நல்ல விஷயங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பார்ட்டாக இருக்க போகுது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ தட்ஸ் ஆல் ஐ வாண்ட் டு ஷேர். தேங்க்யூ ஸோ மச். இந்த எபிசோடை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். உங்களை சீக்கிரமாக இன்னொரு எபிசோடில் நான் மீண்டும் சந்திக்கிறேன். Until then, thank you so much.